வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன? ஒரு அரசியல் அலசல் இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, இன்றைக்கி விஜயனுடைய கட்சியான தாவேக்கா கட்சியில் விருப்ப மனு வாங்குகிறாங்க. அந்த விருப்ப மனு வாங்குறதுக்கு காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தா 5000 பேர் கூட்டிட்டாங்க. அந்த இடமே பனையூரில் விஜயின் அலுவலகமே ஒரே கூட்டமயமாகி போச்சு. எல்லாம் வந்தவங்கெல்லாம் அவங்க வண்டியை ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க. வண்டிகள் போக முடியலை, நடந்து போக முடியலை, பேரிகார்டெலாம் போட்டாங்க. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. என்ன எங்களால் குடியிருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி உடனே இது சன் நியூஸ் இதுக்கு போகுது. அவன் தான் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, சன் நியூஸு, சன் டிவி. உடனே அங்கேருந்து சொல்லிட்டாங்க. உடனே அதெல்லாம் எடுத்து டிவியில் போடு, விஜய் கட்சிக்காரங்க இப்படி பண்ணுறாங்கன்னு பேச வை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற இவங்ககிட்டலாம் இவங்களே போய் மைக்கை நீட்டி சொல்லுங்கள் என்னென்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு. இது எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க இன்னும் பாலிடிக்ஸ்க்கு வரவே இல்லை. அதுக்குள்ள எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை ரெசிடென்ட்ஸ்க்கு. Not able to come out of the house, not able to go anywhere. People are chasing us. இங்க போ அங்க போன்னு சொல்லிட்டு சரி இவர் ஏன் பேசணும்? இல்ல இவர் ஏன் பேசணும்? இல்ல வேற இடம் இல்லையா உங்களுக்கு? எங்க ரெசிடென்ஸ்ல தான் வந்து இதெல்லாம் பண்ணணுமா? சொல்லுங்க. ஒரு நியாயம் வேண்டாம் கொடுக்கறதோட நிறுத்துங்க. இதெல்லாம் டைரக்டா டெலிகாஸ்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வாங்க. இவங்க யோகியர்கள், உத்தமர்கள். உங்கள் கதை சொல்லவா? உங்கள் கதையை சொல்லவாப்பா? விஜய் கட்சியில் வந்து தொந்தரவு கொடுக்குறாங்களாம். அங்கே கோபாலபுரம் கதையை சொல்லவா? சன் டிவி உங்களை தான் கேட்குறேன், கதையை சொல்லவா? உங்கள் கோபாலபுரத்தில் உங்கள் குடும்பமே ஆக்கிரமிச்சிருக்குது. அந்த கோபாலபுரமா கருணாநிதிபுரமானு எல்லோரும் கேட்டாங்க. அவர் வீடு, முரசொலிமாறன் வீடு, முத்து வீடு, அங்கே இதை பூரா எல்லாத்தையுமே வீடை பூரா வாங்கினவங்க இவங்க. வாங்கி இவங்களே வச்சுக்கிட்டு என்ன டூலியும் அந்த வீட்டுக்கு எத்தனை வண்டியோ வரும், எத்தனை போலீஸ்காரங்க இருப்பாங்க. ஆனால் தொண்டர்கள் கூட்டம் அதிகம் இருக்காது. ஏன்னா போகிறவங்களுக்கு சோறு போட மாட்டாங்க அங்கே இதில். எம்ஜிஆருடைய ராமாவரம் தோட்டம் வந்து எம்ஜிஆர் வீடு. அங்கே கூட்டம் வந்து அதிகம் வந்தாலுமே சமாளிச்சிடுவார். ஏன்னா அவர் வீடு அந்த காலத்தில் வாங்கினது 6 ஏக்கர். 6 ஏக்கருங்கிறதுனால உள்ளே போனால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அதனால் ரோடில் கூட்டம் இருக்காது. கோபாலபுரம் சின்ன சின்ன சந்து. இவர் ஆட்சிக்கு வந்துட்டால் இங்கே இருக்கிற ஜனங்க படுற பாடாப்பட்டுடுவாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க அண்ணா அறிவாலயம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதனால் அங்கே கொஞ்சமாக கூட்டம் அங்கே போனாலும் இங்கேயும் கூட்டம் இருக்கும். கோபாலபுரத்து ஜனங்கள்லாம் பாடாப்பட்டாங்க. வெளியில் சொல்ல முடியாதுல்ல, இது வந்து வன்முறை கட்சி, ஆளை வச்சு அடிப்பான் அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ விஜயை பற்றி போடுறாங்களே சன் டிவியில், உங்கள் லட்சணம் இது தான். அப்போ இருக்கிற வீடியோலாம் போலீஸ்கிட்ட இருக்குது. ஆட்சி மாற்றம் வந்து எடுத்து போட்டானா உங்கள் குழப்பம் நாரி போயிடும். அதனால் அவங்க சரி பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறது தப்பு தான், அவங்க கஷ்டப்படுறாங்க தப்பு தான். ஆனால் அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு யோகியது இல்லைப்பா. நீங்கள் இதை விட பல மடங்கு ஆகுது இதை பண்ணவங்க உங்கள் ஆட்சி காலத்தில். அதனால் விஜய்க்கு இன்றைக்கி விருப்ப மனு கொடுத்ததுனால நிறைய கூட்டம் வந்துருச்சு. அதனால் அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கும் கொஞ்சம் இடையூறாக இருக்கும். நிரந்தரமாக அப்படி இடையூறாக இருக்காது. ஜெயலலிதா அவர்கள் வீடு வந்து போயஸ் கார்டன். அவங்க அங்கே சிஎம்மாக இருக்கும்போதும் இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள். காவல்துறை அதிகாரிகள் போகிறவங்க வரவங்கெல்லாம் சோதனை பண்ணுவாங்க. பக்கத்து வீடு 3வது வீட்டில் இருந்தவங்கெல்லாம் இது பண்ணிட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அது விஐபி வீடுகள் வந்தாலும் அப்படித்தான் இருக்கும். அதனால் விஐபிகள் வந்து அது பொறுப்பை உணர்ந்து பொதுமக்களுக்கும் இவங்களுக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இடையூறு இல்லாமல் பார்த்துக்கணும். ஒவ்வொரு தலைவர்களும் மேனேஜ் பண்ணாங்க. இப்போ எம்ஜிஆர் இருக்கும்போது ராயப்பேட்டை கட்சி அலுவலகமாக வச்சுருவார். அங்கே இதுக்குன்னே பிஏ இருப்பார், மகாலிங்கம். எம்ஜிஆர் காலத்தில் இருந்தார், ஜெயலலிதா காலத்துலேயும் இருந்தார். அவங்க கட்சிக்காரங்களை பூரா அவங்க பார்த்துக்குவாங்க. அந்த ராயப்பேட்டையில் இருக்கிற இடம் ரொம்ப கூட்டம் அதிகம் இருக்கும், வண்டிகள் அப்படி இருக்கும். அதிமுக அலுவலகம் அங்கே இருந்தாலும் அதிமுக தொண்டர் எவனுமே ரோட்டில் வந்து இடையூறு பண்ண மாட்டாங்க. வண்டிகள்லாம் தாராளமாக போகும். அது மாதிரி தாவைக்கால் இன்றைக்கி 5000 பேர் வந்ததுனால இது மாதிரி இடையூறு வந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். விஜய் அவர்கள் இதில் கவனம் செலுத்தி பொதுமக்களுக்கு தொந்தரவு வராமல் பார்க்குறோம். காரணம் பெரிய தலைவர்கள் எல்லாம் கட்சி அலுவலகத்தை தனியாக வச்சு எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கு சொல்கிறது உங்களுக்கு ஒரு உளவுத்துறை செயல்படணும். ஆட்சிக்கு வந்தாலுமே வரலைனாலுமே ஒரு கட்சியை நடத்தினா
உளவுத்துறை செயல்படும். உங்கள் உளவுத்துறை ஆளுகள் உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி விஷயமெல்லாம் அவர் நாலேஜுக்கே போகாதுன்னு வைங்க. போனால் இந்த மாதிரி சார் இவ்வளோ கூட்டம் வந்தது, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது, இந்த மாதிரி டிவியிலெல்லாம் போடுறாங்கன்னு அவருக்கு வந்து ரிப்போர்ட் போடணும். அப்போ தான் அவங்க தப்பு நடக்கிறத மாற்றிக்குவாங்க. இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ்காரனே பாதி பேரை கெடுப்பான். ஜெயலலிதா இருக்கும்போது சிஎம் வந்து 10 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறாங்க சட்டசபைக்குன்னு சொல்லிடுவாங்க. இவன் 9 மணிக்கே டிராஃபிக்கை நிறுத்திடலாம். அந்த அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. பார்த்திங்கன்னா அவங்க 10 மணின்னு தான் சொல்லுவாங்க. 10 மணிக்கு ரெடியாக வருவாங்க. 9லேருந்து டிராஃபிக்கு நிற்கும். ஜனங்கள்லாம் இது பண்ணி ஆஃபீஸுக்கு போகிறவங்கலாம் லேட்டாகி இதாகி எல்லாம் திட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு அது போகவே இல்லை. நாலேஜு ரொம்ப நாளாச்சு போகிறது. ஸோ அப்போ உளவுத்துறை அந்த லட்சணத்தில் இருந்தது. உளவுத்துறை நான் நல்ல அதிகாரியாக இருந்தால் தான் உளவுத்துறை ஒழுங்காக செயல்படும். அதுக்கப்புறம் அவருக்கு போனதுக்கப்புறம் தான் சொன்னார், நீங்கள் காலையில் கிளம்பும்போது 1/2 மணி நேரம் டிராஃபிக்கை நிறுத்துகிறாங்கன்னு. அவங்க கூப்பிட்டு அதிகாரிகளை பூரா திட்டினாங்க, ஏன் 1/2 மணி நேரம் நிறுத்துறீங்க? நான் தான் 10 மணிக்கு வரேன்னு 5 நிமிஷம் முன்னாடி நிறுத்தினா போதுமே அப்படின்னு. அது மாதிரி தலைவர்களுக்கு தெரியாமே பேரை கெடுப்பான். தொண்டர்கள் ஒரு பக்கம் பேரை கெடுப்பான், போலீஸ்காரன் பேரை கெடுப்பான். அதனால் தொண்டர்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடாது. பப்ளிக் கருணாநிதி போகும்போதெல்லாம் பெருசாக இடையூறு இருக்காது, அவர் பாட்டு போயிடுவார். இதெல்லாம் இருக்குது. எம்ஜிஆர் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா தனி காராக போகும். அந்த 4777 அம்பாசடரில் போவார். டிஜிபி ஆஃபீஸ் வழியாக போவார். பல தடவை டிஜிபி ஆஃபீஸ் வழியாக நாங்கள் என்ன அதில் ஒரு பெரியனா, எங்களுக்கு 10 மணி ஆஃபீஸு. நாங்கள் கரெக்டாக அந்த ஆஃபீஸுக்கு வருவோம் பாருங்கள். 10 மணிக்கு எம்ஜிஆருடைய கார் எங்கே போகும் கடங்கு. அவர் ஒரு முதலமைச்சர். இப்போ சிவரெல்லாம் உதயநிதியெல்லாம் 2 மணிக்கு தான் போகிறாருங்கிறாங்க, துணை முதலமைச்சர். ஆனால் எம்ஜிஆர் 10 மணிக்கு டிஜிபி ஆஃபீஸை கடக்கும் அவருடைய கார். அப்போ அந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு முதலமைச்சர் எப்போ போனாலும் யார் கேட்குறதுக்கு இருக்கா? யாருமே கேட்க முடியாது. ஆனால் அரசு பதவியில் வந்துட்டோன்னா கரெக்டாக போவார். அது மாதிரி இந்த நீங்கள் அரசியல் தலைவர்கள்லாம் ரொம்ப டிசிப்ளினாக வச்சுக்கணும். பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுத்துடக்கூடாது. உங்களை மீறி அந்த தொந்தரவு நடந்தால் உங்களுக்கு வரணும். அது மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதை வந்து என்னென்ன இது இருக்கோ அது நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும். அதனால் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கங்க அப்படிங்கிறத வந்து விஜய்க்கு நம்ம கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, 5000 விருப்ப மனுவும் இன்றைக்கி தீர்ந்து போச்சு. அவ்வளவு போட்டி ஒவ்வொரு தொகுதிக்கும். அதனால் ஒரு ஆப்பு வச்சுட்டார் விஜய். என்னென்ன வாக்கு உறுதிமொழி மக்களுக்கு கொடுக்கலாம்ட்டு பொதுமக்களே நீங்கள் சொல்லுங்கன்ட்டு போட்டார். பொதுமக்களுக்கு என்ன தெரியும்? பாவம், நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்ககிட்ட கேட்டோம்னா 5000 ரூபா கொடுங்க மாதம், 10000 ரூபா கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் இதில் பொதுமக்களுடைய கருத்தை நீங்கள் கேட்குறத விட அரசாங்க நிதி நிலைமை எப்படி இருக்குது, என்னென்ன திட்டங்கள் இது பண்ணணும்னு முக்கியமான அரசு அதிகாரிகள் இருக்காங்க, ஓய்வு பெற்றவங்கெல்லாம், அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் கேட்கணும். இப்போ எங்ககிட்ட கேட்டோம்னா நான் சொல்லக்கூடிய விஷயம், முதல் வாக்குறுதி 10 லட்சம் கடன் வச்சுட்டு போயிருக்கான் இருக்கிற அரசியல்வாதி. இந்த 10 லட்சம் கடனையும் குறைக்கிறதுக்கு என்னால் முடிந்த அத்தனை நடவடிக்கைகளும் எடுப்பேன். முதல்ல சொல்லுங்கள். மேற்கொண்டு கடன் வாங்காமல் பார்த்துக்குவேன். அது 2வது கருத்து. முதல்ல அடைக்கணும், அப்புறம் மேற்கொண்டு கடன் வாங்க மாட்டேன், எப்படியாச்சும் நடத்துகிறேன். 3வது, தமிழ்நாட்டில் நிதி நிலைமை சரியாகிற வரை யாருக்கு இலவசம் என்னால் கொடுக்க முடியாது. உங்களுக்கு இலவசம் கொடுத்தா நாட்டோடைய நிதி நிலைமை மோசமாக இருக்குது, குட்டிச்சோராகிட்டு போயிருக்காங்க அரசியல்வாதிகள். அதனால் மேற்கொண்டு இலவசம் கொடுக்க முடியாது. இருந்தாலும் நல்ல ஆட்சியை கொடுக்குறேன். என்னுடைய எம்எல்ஏக்கள், என்னுடைய எம்பிக்கள், என்னுடைய கவுன்சிலர் யாருமே லஞ்சம் வாங்க மாட்டான். குறிப்பாக பொதுமக்கள்கிட்ட கையை நீட்ட மாட்டான். இந்த கவுன்சிலர் மாதிரி வீட்டு வாசலில் மண்ணலி கொட்டு செங்கல் வச்சுருந்தா எங்கள் கவுன்சிலர் போய் எங்கள் வீட்டில் வந்து கையை நீட்ட மாட்டான். சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் தண்ணி வரல, உங்களுக்கு கரண்ட்டு வந்து வெளியிலேருந்து வரலன்னா உங்கள் கவுன்சிலர் உங்கள் வீடு தேடி வந்து அதை உடனே நிவர்த்தி செய்வான். அதுக்கு பணம் கேட்க மாட்டான். அதிகாரிகள்கிட்ட போய் பொதுமக்களுக்கு எதிராக சொல்லி கொடுத்து இதை செய்யாத அதை செய்யாத எனக்கு அவங்க பணம் கொடுக்கட்டுங்கிற புரோக்கர் வேலை செய்ய மாட்டான். இதெல்லாம் சொல்லுங்கள். இதெல்லாம் என்னுடைய ஆட்சியில் நடக்காது அப்படின்னு அடுத்த வாக்குறுதியாக நீங்கள் கொடுக்கணும். அடுத்த வாக்குறுதி நீங்கள் என்ன கொடுக்கணும்?
காவல்துறைக்கு முதல்ல ஒழுங்கான டிஜிபியை போடுவோம்ப்பா. சொல்லுங்கள். டிஜிபியே இல்லாத ஒரு கேவலமான ஆட்சி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டு இன்றைக்கி சொல்லிட்டாங்க. இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, உச்சநீதிமன்றம் ஏன் டிஜிபியை போடாமல் வச்சுருக்கீங்க? நிறைய மாநிலங்களில் இப்படி இருக்குது. ஏன் போடாமல் வச்சுருக்கீங்க? யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மத்திய தேர்வு ஆணையம், அந்த அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் இதுங்களை வழிகாட்டுதலை பின்பற்றாத மாநிலங்கள் டிஜிபியாக போடாமல் அரசியல் காரணங்களுக்காக இது பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மேலெல்லாம் உச்ச நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுங்க. நீங்கள் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போடுங்க. டிஜிபி பதவிகள் நிரப்பப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குரூப் என்னென்னா தனக்கு வேண்டிய ஒரு டிஜிபி வர எவனுக்குமே டிஜிபி இல்லை. இப்படி ஒரு கேவலமான அரசாங்கம் எங்கே பார்க்குறது? அதை முதல்ல ஒரு உறுதிமொழி கொடுங்க. நாங்கள் வந்தால் முழு நேர டிஜிபியை போடுவோம் அப்படின்னு சொல்லுங்கள். என்னென்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. முழு நேர நீதிபதி போடாதனால தான் அந்த மற்ற விஷயங்கள்லாம் இங்கே நடக்குது. கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, அத்துமீறல்கள் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இப்போ இவருக்கு கேனர் மேலே இது போட மாட்டேங்கிறாங்க, எஃப்ஐஆர். முழு நேர டிஜிபி இல்லைங்கிறாங்க. முழு நேர டிஜிபி இருந்தாலும் அவங்களை இயங்க விட மாட்டாங்க இந்த குரூப். ஏன்னா கவர்னரே தாக்கப்பட்ட போது போய் புகார் கொடுத்தாரு, எஃப்ஐஆரே போடல. அப்போ முழு நேர டிஜிபி இருந்தார். முழு நேர டிஜிபி இருந்தாலும் இதுதான் கதி, இயங்க விட மாட்டான். இல்லைன்னா டிஜிபியை போடாமல் தனக்கு வேண்டிய ஆளுகளை போடுறேன்னு குடிச்சவராக்கிட்டு இருப்பாங்க. அதை சொல்லுங்கள். நல்ல அதிகாரிகளை போடுவோன்னு சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியம். மாவட்ட செயலாளர், எனக்கு மாவட்ட செயலாளராக வேலை செய்ய அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகளை போட மாட்டேன்னு சொல்லுங்கள். தவறு செய்தால் ஜெயலலிதா மாதிரி தூக்கி அடிப்பேன். கமிஷனராக இருந்தாலும், டிஜிபியாக இருந்தாலும், ஐஜி, எஸ்பி யாராக இருந்தாலும், ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் தப்பு செஞ்சாலும் தூக்கி அடிப்பேன் அப்படின்னு ஒரு இதை சொல்லுங்கள். ஜெயலலிதா மாதிரி காவல்துறையை நிர்வகிப்பேன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வாக்குறுதியில் நீங்கள் முக்கியமாக கொடுக்க வேண்டிய வாக்குறுதி. காவல்துறையை முழுமையாக நீங்கள் திருத்தணும். இது சிஎஸ்ஆரே கொடுக்க மாட்டேங்கிறான். கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதெல்லாம் மக்களுக்கு என்ன இது வேணுமோ உடனே புகார் கொடுத்தா உடனே சிஎஸ்ஆர், தப்பு இருந்தால் ஒரு வாரத்துக்குள்ளே எஃப்ஐஆர், வேண்டியவன் வேண்டாதவனெல்லாம் உள்ளே தள்ளுறது, அந்த கலாச்சாரமே தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு சொல்லுங்கள். அஜித் கொலை மாதிரி விஷயங்கள் இனி நடக்காது சொல்லுங்கள். இதெல்லாம் வாக்குறுதிகளாக கொடுங்க. நாடு நல்லா இருக்கணும்னா காவல்துறையும் நீதித்துறையும் நல்லா இருக்கணும். இது ரெண்டையும் சரி பண்ணி காமிப்பேன்னு சொல்லுங்கள். நீதித்துறைனா ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு அவங்க நிலைமையெல்லாம் வேறு. அவங்க மத்திய அரசு இதில் வருவாங்க. அவங்கள நீங்கள் இது பண்ண முடியாது. ஆனால் கீழ்மட்ட நீதிபதிகள்லாம் அரசாங்கம் தான் போடணும். அதில் நேர்மையான நீதிபதிகளாக போடுவோம். யார் தப்பு செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுப்போம் சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் நாட்டில் செய்ய வேண்டியது இருக்குது. சும்மா 1000 ரூபா கொடுக்குறது, 2000 ரூபா கொடுக்குறது அதுக்கு நிவர்த்தி கிடையாது. அது நிரந்தரமான தீர்வு கிடையாது. அதனால் முதல்ல இதெல்லாம் பண்ணுவேங்கிற உறுதிமொழியை விஜய் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. கேட்குறீங்களோ கேட்குறையோ அது எங்களுக்கு தெரியாது. நல்ல விஷயங்களை சொல்கிறோம். நல்ல விஷயங்களை செய்யணும்னு மருந்தவங்க செய்யணும்னு எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை. எங்களால் முடியாது. காரணம் பதவியெல்லாம் உங்களை மாதிரி சினிமா துறையில் இருப்பவங்க, அரசியல்வாதிகள் 4000 5000 ஓட்டு கொடுக்குறவங்க தான் பதவிக்கு வராங்க. நீங்களாவது நல்லதை செய்யுங்க மக்களுக்கு அப்படிங்கிறது தான் முதல் கட்ட கருத்து. அடுத்தது விஜய்க்கு இன்றைக்கி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. எல்லா பத்திரிக்கையிலையும் தான். இன்கம் டேக்ஸ் விஜய்க்கு பேரதிர்ச்சி. விஜய்க்கு நீதிமன்றம் கொடுத்த ஷாக் அப்படின்லாம் அந்த தலைப்பு போடுறாங்க. நீங்கள்லாம் இது பண்ணிடுவீங்க, என்னடா இது அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன், அதை கேட்டுட்டு புரிஞ்சுக்க. புலின்னு ஒரு படத்தில் நடித்தார் விஜய். அந்த டைமில் இவர்கிட்டருந்து பணம் நடித்ததற்கு ஃபீஸாக வாங்குறாரு 2015. அப்போ 2015 இன்கம் டேக்ஸ் போய் ஒரு ரைடு அடித்தாங்க விஜய் வீட்டு. ரைடு அடிச்சுட்டு என்ன சொன்னாங்க, புலி படத்துக்கு நீ வாங்கின இல்லை பணம், அதில் 5 கோடி ரூபா கேஷாக வாங்கியிருக்க, அது கணக்கில் வரல அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு அதை 1.5 கோடி இது போடு ஃபைன், அபராதம் அப்படின்னு 1.5 கோடி போட்டாங்க. இதை எதிர்த்து விஜய் கோர்ட்டுக்கு போனார். கோர்ட்டில் என்ன சொன்னார், இவங்க 1.5 கோடி போட்டது தப்பு,
அதில் டெக்னிக்கல் விஷயம் என்னென்னா கால வரையறை முடிஞ்சு இவங்க போட்டிருக்காங்க. கால வரையறை வந்து 2019 முடிஞ்சிருச்சு. ஆனால் 2022 இந்த வழக்கை வேண்டுமென்றே போட்டிருக்கிறார்கள். அவர் வேண்டுமென்றே எப்படி சொல்கிறாருன்னா 22 அவர் ஆட்சிக்கு வரப்போகிறாருங்கிற மாதிரி செய்தி வந்தது. உடனே இன்கம் டேக்ஸ் ரைட், அது மத்திய அரசாங்கம் இந்திராந்தி காலத்தில் இருந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் பிடிக்கலையா இன்கம் டேக்ஸ் ரைட் அடி, அவ்வளோதான் மத்திய அரசாங்கம், பயந்துருவாங்க எல்லோரும். இப்போல்லாம் இடி வேறு, ஒரிஜினலாக தப்பு பண்ணுறவங்க மேலே இடி அரெஸ்ட் பண்ணாது. இந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள பயமுறுத்துறதுக்கும் இடி. அதனால தான் இன்கம் டேக்ஸ் வச்சு என்ன பயமுறுத்துகிறாங்க. நான் 1.5 கோடி கட்ட தேவையில்லை அப்படின்னு போட்டாங்க. கால நிர்ணயத்தை தாண்டியாச்சு, சட்டப்படி செல்லாது. இப்போ தான் ஹைகோர்ட்டு விசாரித்து இல்லை சட்டப்படி செல்லும், உங்களுக்கு 1.5 கோடி போட்ட அபராதம் தப்பு சரிதான்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். உடனே அதை பேர் அதிர்ச்சி, நீதிமன்றம் கொடுத்த ஷாக் அப்படின்னு சொல்லி என்னென்னத்தையோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அரசியல் சார்ந்து இருந்தாங்கன்னா அப்பப்போ வழக்கு வருது, அது புரியலை. அங்கே பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் கூட்டணியில் சேர மாட்டேன், நான் விஜய் பக்கம் போகிறேன்னாரு. பார்த்திங்கன்னா மறுநாள் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த அவர் மேலே இந்த ஃபெரா கேஸ் லிஸ்ட்டில் வருது. ஷாக் ஆகிட்டார். என்னடா இத்தனை வருஷமாக தூங்கிக்கிட்டு இருந்தது திடீர்னு லிஸ்ட்டில் வருது, யார் பண்ணுற வேலைன்னாரு. உடனே அப்போ ஒரு குரல் கேட்டது, ஒழுங்காக பிஜேபி அலையன்ஸில் சேர்ந்துரு, என்டிஏயில், அப்போ தான் உனக்கு கேஸு தான். அவர் பார்த்தார், கேஸா என்டிஏ கூட்டணியா விஜயான்னு பார்த்தார். கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் கேஸ், அந்நிய செலவாணி கேஸ். சரி மொதல் கேஸ்லேருந்து தப்பிச்சுக்குவோம். அன்புமணி அப்படி தானே பண்ணுறாரு, 5000 கோடி கேஸ், அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தானே கூட்டணி போடுறாரு. அது மாதிரி ஒரு ஓட பார்த்தாரு, ஃபெரா கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் பட்டியலிட்டாங்க. உடனே இந்த பக்கம் போய் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துட்டார். அது இதே மாதிரி தான் சசிகலா சிஎம்னு அறிவிப்புலாம் கொடுத்துட்டாங்க. பதவியேற்பு நாள் டேட்டு கொடுத்துட்டாங்க. எந்த இடம், பல்கலைக்கழக சென்னை பல்கலைக்கழக வளாகம் கொடுத்துட்டாங்க. கொடுத்தா பதவியேற்கிறதுக்கு முதல் நாள் குன்ஹா தீர்ப்பு கொடுத்துட்டார். அவ்வளோ நாளாக தூங்கிக்கிட்டு இருந்த தீர்ப்பு, குன்ஹாவை கொடுத்த தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கல்ல, உடனே அங்கேருந்து தீர்ப்பு வருது. அரண்டுட்டாங்க, நாளைக்கு சிஎம் அப்புறம் இன்றைக்கி தீர்ப்பு வருது, 4 வருஷம் ஜெயில் முடிஞ்சு போச்சு. இந்த தீர்ப்பெல்லாம் அந்த கேஸெல்லாம் தானாக வருதா, இல்லை மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறவங்க அதை இது போட்டு நம்முடைய அரசியல் எதிரிகளுக்கு ஆயுதமாக யூஸ் பண்ணுறாங்களான்னு கூட சந்தேகம் வந்துச்சு. அது மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த அம்மாவும் சரண்டர் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதனால் இப்போ விஜய்க்கு வந்த இதுவும் வந்து அரசியல் ரீதியான பழி வாங்கலா என்னன்னு தெரியலை. ஆனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 1.5 கோடி சம்பளம் போட்டிருக்காங்க, ஃபைன் அது கட்டணுன்ட்டாங்க. இப்போ அவங்க அப்பீலுக்கு போவாங்க. அதனால் அது இன்னும் பல வருஷம் இழுக்கும். இதுதான் அதை பற்றின விஜயை பற்றின வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இதுதான். அதுக்கு அடுத்தது இந்த விஜய் வாக்குறுதியில் முக்கியமானதை விட்டுட்டோமே, டாஸ்மாகை படிப்படியாக குறைப்பேன்னு சொல்லுங்கள். முதல்ல பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினீங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க மாட்டோம், பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்க மாட்டோம், உறுதிமொழியில் கொடுங்க. ஒவ்வொரு டாஸ்மாக் கடைக்கும் மாதம் 40,000 ரூபா வாங்கினாங்க, அதை வாங்க மாட்டோம் அப்படின்னு கொடுங்க. அடுத்து டாஸ்மாக் கடையை கனிமொழி சொல்கிறாங்கல்ல, என்ன சொல்கிறாங்க தெரியுமா கனிமொழி? என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூடிக்கிட்டு இருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. எங்கம்மா கணக்குனா ஓடுறாங்க, நாங்கள் 500 கடையாக மூடிக்கிட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்பட்டமான போய். அதனால் நீங்கள் என்ன சொல்லுங்கள், நிஜமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக மூடுவோம், அதை சொல்லுங்கள். போதை மருந்து தமிழ்நாட்டில் உலாவவே விட மாட்டோம், அதை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், அதை சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் மேலே இந்த சாராய தொழிற்சாலை பூரா திமுககார முக்கியமான ஆள் வச்சு ஆரம்பிச்சிருக்கான, அவனை பூரா அடித்து துரத்திட்டு முடிந்தா சாராய தொழிற்சாலையை அரசாங்கமே பண்ணுங்க. ஏன்னா அவன் 10 ரூபா தான் அந்த பாட்டில் வந்து இவன் செய்கிறது 10 ரூபா. அது அரசாங்கத்துக்கு 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா கொடுக்குறான். அதில் அரசியல்வாதி தலைமை அரசியல்வாதிக்கு 5 ரூபா ஒரு பாட்டிலுக்கு, மீதி இப்போ கணக்கு காமிக்கிறதே வந்து 15, இவருக்கு அரசியல்வாதிக்கு ஒரு 5 ஒரு பாட்டிலுக்கு. ஆனால் விற்கிறது 175 ரூபா. அப்போ இந்த இடைப்பட்ட 15 ரூபாய்க்கு 160 ரூபாயை யார் அடிச்சுட்டு போகிறா? 150 160 ரூபாயை ஒரு பாட்டிலுக்கு ப்ரைவேட் ஆளுக்கு போகுது. ஜெகத்ரட்சகன், டிஆர் பாலு, கனிமொழி. அதனால் நீங்கள் என்ன சொல்லுங்கள், இன்னமே மது தொழிற்சாலையை வந்து அரசாங்கமே டாஸ்மாக விற்கிற மாதிரி மதுவை அரசாங்கமே தயார் பண்ணணும்னு சொல்லுங்கள்.
எல்லாம் நினைப்பீங்க என்னடா சாராயத்தை காய்ச்சறது அரசாங்கத்திட்ட சொல்கிறீங்க. இப்படி தான் டாஸ்மாக் கடையை பூரா ரவுடி கும்பல் தான் வச்சுருந்தான். 30,000 கோடி அவன் கைக்கு தான் போச்சு. ஜெயலலிதா வந்த உடனே அரசாங்கத்துக்காச்சும் வரட்டையா, எவனோ கொலை செய்கிறவனும் கொள்ளையடிக்கிறவனும் ரவுடியும் 30,000 கோடி போகுது, நாட்டில் சட்ட ஒழுங்கே கெட்டு போயிருன்னு கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த சாராயத்தை உற்பத்தி பண்ணுறது பூரா அரசியல்வாதிகிட்ட போகுது. பூரா 10,000 கோடி 20,000 கோடி 30,000 கோடி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் தரமான மதுவை அரசாங்கமே உற்பத்தி செஞ்சு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு டாஸ்மாக் கடைகள் இருந்தாலும் படிப்படியாக மூடப்படும் பீகார் ஸ்டைலில் அப்படிங்கிற வாக்குறுதி நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அடுத்தது கமலஹாசன் நேற்று பேசுனா ஊரே சிரிக்குது. அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு ஈவேராவை பற்றி பேசிட்டு அந்தம்மா பிடிச்ச வாங்குன்னு வாங்கிட்டாங்க. இவருக்கும் புரியலை. அந்தம்மா கரெக்ட் பாயிண்ட்டோட பத்திரிக்கை வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. தமிழ் பிச்சை எடுக்குமான்னு சம்மந்தம் இல்லாமல் கேட்டு போயிட்டேன். இதையும் பாராட்ட ஒரு கூட்டம் இருக்குது திருமாவளவன் மாதிரி. ஆஹா சூப்பராக பேசிட்டு அவர் அமீர் ஆஹா பேஷ் அப்படிங்கிறது. ஏன்னா அமீர் இந்த போதை மருந்து வழக்கில் மாட்டியிருக்கார் இல்லை ஜாஃபர் சாதிக். அவர் அரசாங்கத்துக்கு ஜால்ரா அடிச்சு தான் நாங்கள். அதோட திமுக கூட்டம் சினிமாவில் ஒரு கூட்டம் இருக்குது, திமுக ஜால்ரா கூட்டம். அது இவங்கெல்லாம் ரஞ்சித்தே ஜால்ரா அடிக்கிறவர். ஆனால் ரஞ்சித் ரொம்ப அருமையாக அந்த விருது கொடுத்ததில் ஆளுங்கட்சிகளுக்காக கொடுத்துருந்ததை எதிர்த்துட்டார். இது நல்ல விஷயம். அந்த மாதிரி ஒரு நடுநிலைக்கு வாங்கப்பா நீங்கள். இந்த மாதிரி செல்வராஜெல்லாம் அது மாதிரி இவர் அப்படி தான் அது டக்குன்னு மாறிட்டார். டைரக்டர் அமீர் இப்போ இவங்களுக்கு ஜால்ரா போட்டார். கமலஹாசன் சூப்பர். அவர் மாதிரி இவருக்கு மாதிரி வைரமுத்து சொன்னார் இல்லை, யானை போல் பிள்ளைகள் உனது சத்தம் காடு முழுவதும் கேட்கட்டும். யார் ராஜ்யசபாவில் பேசிக்கிட்டு இருக்காரு, காட்டுக்கு சத்தம் கேட்கணும். ரொம்ப பெரிய இது பண்ணிட்டாங்க. இன்னும் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன். காடு முழுவதும் கேட்கட்டும்ங்கிறார். இப்போ ராஜ்யசபா போய் காட்டில் கட்டி அங்கே பேச வைக்க வேண்டியது தான். ஆனால் இந்த கூட்டத்துக்கும் கை தட்டுது ஒன்று. திருமாவளவன் சூப்பருங்கிறாரு. தமிழினமே அவரை பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது. அது மாதிரி இன்றைக்கி அதை கேட்ட உடனே மறுபடியும் வளர ஆரம்பிச்சிட்டார். என்னென்னா கூட்டணியை விட கொள்கை தான் முக்கியங்கிறேன். உங்கள் கொள்கை திராவிட இயக்கங்களை எதுக்கிறது தானே. என்னோட கூட்டணி மொத்த இந்தியாவோட, இந்தியா தான் என்னுடைய நலன், உங்களுடைய நலனும் கூட. கூட்டணி எல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறது இல்லையா. ஐடியாலஜி தான் முக்கியம். அதை நோக்கி தான் நான் பேசுகிறேன். ரிமோட்டால் டிவியை உடைச்சிங்களே, ஸ்டாலின் ஃபோட்டோ வீடியோ வந்தோடனே கொள்கை எங்கே போச்சு? கூட்டணி விட கொள்கை முக்கியம்னா நீங்கள் திமுகவை எதிர்த்துல நிற்கணும். ஆனால் திமுக காலில் விழுந்து ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கி பணத்தை வாங்கி செட்டில் ஆகிட்டீங்களே. அப்போ கூட்டணி விட கொள்கை முக்கியமா? அப்புறம் என்ன சொல்கிறாரு, அகில இந்தியாவுடன் தான் எனது கூட்டணி. அதில் வேறு நிறைய குழம்பி போயிட்டாங்க. எல்லாருமே காங்கிரஸோட கூட்டணிம்பாங்க, பிஜேபியோட கூட்டணிம்பாங்க, கம்யூனிஸ்டோட கூட்டணி, அதிமுகவுடன் கூட்டணி, திமுகவுடன் கூட்டணி, இப்படி பேசுகிறவங்கள தான் பார்த்துருக்கோம். அகில இந்தியாவுடன் தான் கூட்டணின்ட்டாங்க. கட்சியோட தான் கூட்டணி வைப்பாங்க. அகில இந்தியாவுடன் கூட்டணின்னு ஒரு யார் சொல்கிறாருன்னு யாருக்கும் புரியல. யார் இப்போ அந்த அகில இந்தியாவுடன் கூட்டணி? இப்போ நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. நான் சொல்வதை பத்திரிகை திரிச்சு போட்டாங்க. சம்மந்தம் இல்லாமல் பேசியிருக்காரு. அகில இந்தியாவுடன் கூட்டணி இன்னும் தெளியலைன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் தெளிந்து நல்லா பேசணும், மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும். கமலஹாசன் திராவிட இயக்கமெல்லாம் எல்லாத்துக்கும் கைதட்டுவான். ஆனால் அவனும் இதே உங்கள் கேட்டகரி தான். உங்களை மாதிரி அவனும் உடலிக்கிட்டு இருப்பான். அது படிக்காத கூட்டம், நீங்களும் படிக்காத கூட்டம்தான். இருந்தாலும் கொஞ்சம் படித்த மாதிரி நிறைய விஷயம்லாம் அப்பப்போ பேசுவீங்கல்ல, நிதானமாக பேசுங்கள் கமலஹாசன்னு மறுபடியும் அவருக்கு ஒரு இதுக்கிடையில் நம்ம துணை முதல்வர் இவர் என்ன சொல்லியிருக்காரு, உதயநிதி, அவர் இவங்களை மறுபடியும் விடுற மாதிரி இல்லை. நிர்மலா சீதாராமனுக்கு எவ்வளவு இது பாரு. இந்த கமலஹாசனை போய் நம்ம ஈவரை வண்டவாளத்தை பூரா எடுத்து வச்சு ஈவராவை கேவலப்படுத்திட்டாங்க. விடுதலை பத்திரிகையை எடுத்து அவர் ஈவராவோட உண்மையான முகமுடியை கிழிச்சிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப கோபமாயிடுச்சு திமுக கூட்டமே. ஸ்டாலின் சொல்லிட்டாலே நம்ம ஈவரா கதை பூரா வெளியில் இதாகுது, அந்த இப்போவே விடாத அந்த அம்மாவை தாக்கு, நீங்கள் தாக்கி பேசுங்கப்பா. நான் அப்பப்போ போய் காலில் விழுகணும்டா. டே இதுலலாம் போய் G2 ரைடு வந்தால் அந்த அம்மா காலில் விழுகணுமே. டெல்லி ஏர்போர்ட்டில் போய் நான் திட்டினா கோவிச்சுக்குவாங்க. நீங்கள் திட்டினா பையன் தெரியாமல் பேசிட்டான்னு சொல்லி நீ திட்டுன்ட்டு.
அவர் அப்படியே திட்டார், என்னம்மா நீங்கள் தமிழ்நாடுங்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் செஞ்சீங்களா அப்படின்ட்டு. ஆனா இப்போ ஒரு நிதி அமைச்சர் இருக்கிறாங்க, மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு பெருமையா சொல்லிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்தை கூட இன்னைக்கு ஒன்றிய அரசு அறிவிக்கல. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அவங்க ஒன்றும் செய்யலை. ஆனால் உங்களுக்கெல்லாம் நிறைய செஞ்சுருக்காரு. உங்கள் அப்பா காலில் விழுந்தோடனே G² ரைடு நின்று போச்சு. இப்போ KN நேரு பையன் போய் பார்த்துட்டான். அதனால தான் 3வது எழுதிக்கிட்டே இருக்கான் ஈடி. இவங்க கைதே பண்ண மாட்டேங்கிறாங்க. காரணம், நிர்மலா சீதாராமன் காலில் விழுந்துட்டோம், அவங்க ஏதாச்சும் செய்வாங்க. அந்த மாதிரி ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க. இந்த கூட்டத்துக்கு திருட்டு கூட்டத்துக்கு அப்போ எதையாச்சும் செஞ்சு விட்டுறாங்க. மெசேஜ் நன்றி அம்மா நன்றி அம்மா நன்றி அம்மான்னு போட்டு திருப்பி அவங்களே திட்டுறான். அது அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால் உதயநிதி, நீங்கள் உங்களை காப்பாற்றுறதே அந்த அம்மா தான். தமிழ்நாட்டை காப்பாற்றுறத விடுங்க, உங்களுக்கு நிறைய காப்பாற்றுறாங்கல்ல. தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறத விட உங்களுக்கு நல்லது செய்கிறாங்க. தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிறத உதயநிதிக்கும் செய்தியாக தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லைவா? அதனால் அதையும் சொல்லிடுவோம். அதுக்கடுத்த கதை, டெல்லிக்கு போயிடலாம்ப்பா. அங்கே ஒரு பெரிய கூத்து. அங்கே என்ன சொல்லிட்டார் சபாநாயகர், நாடாளுமன்ற சபாநாயகர் சொல்லிட்டார் மோடிட்ட, உங்களை இங்கு இருக்கும் பெண் எம்பிக்கள் முற்றுகையிட போவதாக செய்து வந்திருக்கிறது, வந்துடாதீங்கன்ட்டாங்க. முற்றுகையிட்ட அளவுக்கு யார் எங்கே இருக்கா? எல்லாம் நம்ம ஆளுங்க, தமிழ்நாடு தான். அந்த வேலையெல்லாம் அவங்க தான். ஜோதிமணின்னு இருக்காங்க, பெஞ்சுக்கு குதிப்பாங்க. அவங்க கனிமொழி, அவங்க கூட சேர்ந்தால் ரொம்ப இவங்களுக்கு வீரம் வந்து. அப்புறம் தமிழச்சி தங்கப்பாண்டியன், நாங்கள் 5 பெண்கள் அப்படின்னு போடுறாங்கல்ல போஸ்டர்லாம். இதில் மேற்கு வங்காளத்தில் 2 பெண்கள் எல்லாம் சிவலியில் குதிப்பாங்க, பெஞ்சில் குதிப்பாங்க. மோடி வரட்டும் ஒரு வழி பண்ணிடுறோன்னு பேசியிருக்காங்க. உளவுத்துறை ரகசியமாக இருக்க சபாநாயகர்கிட்ட சொல்லிட்டான், இந்த பெண்கள்லாம் மோசமாக முற்றுகையிட போகிறாங்க, ஜாக்கிரதையாக. மோடிக்கு அதுக்கே வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, மோடி தமிழில் உங்களுக்கு இது டிக்ஷனரி அரசியலில் என்னென்ன கெட்ட விஷயம் பண்ணோம்னா நீங்கள் டிக்ஷனரி ஒன்று இருக்குது எங்கள் தமிழ்நாட்டில். அதுக்கு பேர் கருணாநிதி டிக்ஷனரின்னு பேர். அதை நீங்கள் பார்க்கணும். கருணாநிதி என்ன பண்ணார்? கருணாநிதி எம்எல்ஏ சீட்டு கொடுக்கும்போது எப்படி எடுப்பார் தெரியுமா? ஜெயிக்கிறவன் அதெல்லாம் விட்டுருவார். ஜெயிக்கிறவன் வேஸ்டி ஊற்றுட்டு பெஞ்சு தாவணும். எவன் சரியான ஆள் இருக்கான் அவனுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறேன். தலைவங்கெல்லாம் பார்த்தான். அதெல்லாம் தலைவா என்ன நீங்கள் வேஸ்டி ஊற்றுட்டு ஜட்டியோட அண்டர்வேரோட பெஞ்சு தாவரவன் இதுக்கு எம்எல்ஏம்பார். காரணம் இருக்குடா சொல்லுடாம்பார். 5 பேருக்கு சீட்டு கொடுப்பார். அவனுக்கு என்னென்னா இதுலேயே சொல்லிடுவார், உன்னை கொடுத்து ஜெயிக்க வைப்பேன், சட்டசபைக்கு நான் வேஸ்டி ஊற்றுட்டு அண்டர்வேரோட ஓடணும் பெஞ்சுக்கு. அவன் சொன்ன தலைவா நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேங்கிறான். அப்போ உனக்கு எம்எல்ஏ சீட் சொல்லிடணும். அவனுடைய கெட்ட வார்த்தை அருமையாக வேண்டாம் பேசுவான். அதில் ஒரு 4 பேர் உனக்கு கெட்ட வார்த்தை நல்லா பேசணும், உனக்கு 4 பேர். அதுக்கப்புறம் அடிக்க போகணுண்டா, சபாநாயகரெல்லாம் சட்டையை கிழிக்கணும், அடிக்க போகணும். அதில் யார் கைது? ஆக அவர் கொடுக்குற சீட்டில் 20-25 சீட்டு இந்த மாதிரி ஆளு கொடுத்துருவார். மோடியை கற்றுக்கங்க எங்கள் டிக்ஷனரியில் இருந்து. அதனால் அவர் வந்துட்டாருன்னா அந்த வேலையெல்லாம் அவர் ஏம்பாரி அவன் ஏறி குதிச்சிடுவான். ஏம்பாரி வேஸ்டியை கழட்டிடுவான். இப்படி தானே ஜெயலலிதா மடத்தை சேலை பிடிச்சி விட்டாங்கல்ல. நான் சொன்னதை நீங்கள் என்னடா இந்த மாதிரி பொய் சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. கண்ணை காட்டினாரே ஜெயலலிதா மடம் சேலை உருவிட்டான். அப்போ என்ன அர்த்தம்? துரைமுருகனுக்கு சீட்டு கொடுத்ததே இவர் இந்த வேலையெல்லாம் பண்ணுவார். எம்ஜிஆர் இருக்கும்போது துரைமுருகன் ஜட்டியோட அண்டர்வேரோட பெஞ்சு தாவினார். காரணம் இதெல்லாம் செஞ்சதுனால தான் அவருக்கு சீட்டே. இது மாதிரி மோடி நீங்கள் என்ன பண்ணோம்? அங்கே 5 பொம்பளைங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா பிஜேபியில் ஒரு 5-10 பொம்பளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆளுக்கு சீட்டு கொடுத்து வச்சுக்கணும். மேலையில் குதிக்கிறது, இது பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிற பெண் எம்பிக்கள் ஒன்றும் இது இல்லை. அதனால் அவங்களுக்கு பயந்து நீங்கள் போக வேண்டியது இருக்க. இவங்களோட அரசியல் நடத்துறதுன்னா நீங்கள் பண்ணிக்கங்க. கத்துறான் குதிக்கிறான்ல, யார் கட்சிக்காரன் கத்துவான் குதிப்பான். விஜயகாந்த் அவனோட போய் சண்டை போட்டார் ஜெயலலிதாக்கும் போது கையை காமிச்சார். அவன் கெட்ட வார்த்தை திட்டுறான், இவர் போய் திட்டுறாரு. ஆனால் எம்ஜிஆர் கிளிகில் என்ன பண்ணார்? தாமரைக்கணின்னு ஒரு ஆளை வச்சுருந்தார். தாமரைக்கணி அதே பாலிசி கருணாநிதி செஞ்ச பாலிசிப்பா. உனக்கு என்ன தலைவரை என்ன செய்யணும்? அந்த ஜட்டியை கூட ஓட வைக்கிறாரு, நீ அவுத்துற வேஷ்டின்ட்டார். அதனால் துரைமுருகன், ரஹ்மான் கான், காசுப்பு 3 பேரும் வேஷ்டி அவுத்தாங்கன்னா இந்த பக்கம் வந்துக்கிட்டு இவர் வேஷ்டி அவுத்துருவார் தாமரைக்கணி. அவன் பார்த்தான், என்ன நம்ம செய்கிற வேலை இந்த ஆள் செய்யல, நான் ஓடிட்டான்.
இவர் வேஸ்ட் ஊற்றுட்டு அடிக்க போவார், ஓடிட்டான். கெட்ட வார்த்தை திட்டினா நகமம் கந்த சாமிம்பாரு. அவன் அந்த மாதிரி எழுந்திரிச்சு இன்னும் கெட்ட வார்த்தை உணவோட நம்மளும் தலைவரே நம்மளோட அதிகம் கெட்ட வார்த்தையில் திட்டான் தலைவரே என்பார். அப்போ எம்ஜிஆர் நம்ம டெக்னிக்கை பழகிட்டாரோ அப்படிம்பாரு அவருக்கு என்னது. அது மாதிரி நீங்களும் 4 ரவுடி எம்பிங்களை வச்சுக்கோங்க, ரவுடி பெண்களை வச்சுக்கோங்க. இதெல்லாம் எங்கள் மாநிலத்தில் கருணாநிதி டிக்ஷனரியில் வருது, அதை கவுண்டர் கொடுத்த எம்ஜிஆர் டிக்ஷனரியிலையும் வருது. ஜெயலலிதா டிக்ஷனரியில் இன்னும் இது அடி உத அவ்வளோதான். ஓன்னா அவ்வளோ வரும். ஏன்னா சேலை பிடிச்செழுத்து ஒன்று அந்த மாலட் ஆகிட்டாங்க. நம்ம சிலையை அவனை ஒரு வழி பண்ணணும்ட்டு அவங்க அந்த அம்மா அடுத்த தடவை சீட்டு கொடுக்கும்போது இதே மாதிரி ஆள வச்சது அடிடான்னது. அப்புறம் தான் கருணாநிதி சட்ட சபைக்கே வரல. ஸ்டாலின் போய் 6வது ரோவில் உட்காந்தார். அந்த அம்மா என்னப்பா தளபதிங்கிறைய முன்னாடி சீட்டுக்கு வாடினாங்க. அந்த முன்னாடி சீட்டாக வேணவே வேணாம், ஏன் வேஸ்டியோ உருவிடுவான்னு அவர் சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு எடப்பாடி ஆட்சியில் வர அந்த பயம் இருந்தது. சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வெளில போனார். ஸோ மோடி இந்த டாக்டிக்ஸை பண்ணுங்க நீங்கள். ராகுல் காந்தி குதிக்கிறார். என்னென்னா 2020 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லா பிரச்சனை வந்தது. அதில் எங்கள் இடத்த பூரா பிடிச்சிட்டாங்க. நம்ம இடத்த மோடி ஆட்சியில் சீனா பிடிச்சிட்டாங்க. இந்த பாருங்க புஸ்தகம்னு காமிக்கிறார். சபாநாயகர் சொன்னார், அந்த புஸ்தகம் வெளியிலே வரல, என்னையா புஸ்தகத்தை தூக்கி காமிக்கிறாரு. வெளிவருதோ இல்லையோ இதில் இருக்குது. முன்னாள் இராணுவ தளபதி எழுதியிருக்காருன்னு பார்க்குறாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன உண்மையிலே இராணுவ தளபதி எழுதியிருக்காருன்னு பார்த்தா இராணுவ தளபதி அப்படி எழுதவே இல்லை. உடனே இராணுவ தளபதியை கூப்பிட்டாங்க, என்னப்பா நீ இந்த மாதிரி புஸ்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் அப்படி எழுதவே இல்லைங்க, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது ராகுல் காந்தி, எதையாச்சும் படிச்சிருப்பார், எந்த இடத்தையும் பிடிக்கவில்லைன்னு தாங்க எழுதியிருக்கேன், அவர் இங்கிலீஷ் தெரியாமல் படிச்சுட்டார் அப்படின்னு. இப்போ அவர் பேட்டி பூரா ஓடிக்கிட்டு இருக்கு இந்தியா பூரா. அப்போ ராகுல் காந்தி ஏதோ ஒரு புஸ்தகத்தை வச்சு சொல்லாதது சொல்லி குதிக்கிறார். உடனே கனிமொழி சொல்கிறாங்க, அவரை பேச விடவில்லை. பொய்யும் புரட்டும் உங்களுக்கு தமிழ்நாடு தான் குட்டிச்சவராக்குறீங்க, மக்களவையும் போய் இப்படி லோக்சபாவையும் போய் குட்டிச்சவராக்குவீங்க. இல்லாத விஷயத்த புத்தகத்தை தூக்கி காமிச்சு இல்லாத விஷயத்த ராகுல் காந்திக்கு கேட்குறேன். யோ உங்கள் தாத்தா பண்ண வேலை தெரியுமா? 1962 சீனாவுக்கும் நமக்கும் நடந்த போரில் எத்தனைக்கு 1000 கிலோமீட்டர் நமது இடத்த எல்லையில் இருந்த நிலங்களை சீனா ஆக்கிரமிச்சான் தெரியுமா? இன்றைக்கி சீனாட்டிலிருந்து இன்றைக்கு வர அதை மீட்க முடியலை. நிலங்களை சீனாவிடம் இழந்ததில் முதல் இது வைக்கிறது உங்கள் தாத்தா நேரு தான். அதை பேசுகிறதுக்கு வக்கில்லை. இங்கே வந்துக்கிட்டு மோடி இழந்துட்டாருன்னு சொன்னால் ஊரில் இருக்கிறவனை கிறுக்கனா? இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜெனரேஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம், எல்லாம் புரிஞ்சுக்காங்க. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த போரிலே படுதோல்வி அடைய வைத்தது இந்தியாவை நேரு தான். கிருஷ்ணமேனன்கிற இராணுவ மந்திரியை வச்சு கோமாளித்தனம் கூத்தடித்தாங்க. காரணம் நம்ம இராணுவம் பலமாக இல்லை. சைனாக்காரன் நம்மகிட்ட ஜெயிச்சுட்டு என்ன சொன்னான்னு தெரியுமா? நேரு பிரதமராக இருக்கும்போது நம்ம எல்லைகள் எல்லாம் பிடிச்சிட்டு இந்தியர்கள் ஓடும் ஓட்டத்தை என்னால் பிடிக்க முடியவில்லை, ஓடுறாங்க பயந்து, அதனால் போரை முடிவுக்கு கொண்டு வருகிறோம்னு சொன்னான். அப்படி நாட்டோடைய ஆயிரக்கணக்கான மைல்கள் கொண்ட நமது நாட்டின் எல்லையை சீனாவிடம் இழந்தது நேரு தான். அதை பற்றி பேசுவதற்கு ராகுல் போன்றவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை இறுதி கருத்தாக பதிவு செய்கிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.